வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 57 திரிசங்கோர் யாஜன பிரார்த்தனா. திரிசங்கோ யாகம் செய்விக்க பிரார்த்திப்பது. சப்தபஞ்சாஷः சர்கः 57வது சர்க்கம். திரிசங்கோர் யாஜன பிரார்த்தனா. திரிசங்கோ யாகம் செய்விக்க பிரார்த்திப்பது. தத சந்தப்தஹ்ருதயः ஸ்மரன் நிக்ரஹமாத்மனः வினிஷ்வஸ்ய கிருத்தவைரோ மகாத்மனா சதக்ஷிணாம் திஷம் கத்வா மஹிஷ்யா சஹ ராகவ ததாப பரமம் கோரம் விஸ்வாமித்ர மகாதபாः. ராகவா, ஹே ராகவா, சக அந்த மகாதபாः பெரும் தபஸ்வியான விஸ்வாமித்திரர் மகாத்மனா மகாத்மாவோடு கிருத்த வைரக துவேஷம் கொண்டவராய் தத்தக அதனால் ஆத்மனக தனக்கு நேர்ந்த நிகிரகம் அவமானத்தை ஸ்மரன் நினைத்து சந்தப்த ஹிருதய மனம் நொந்தவராய் வினிஷ்வஸ்ய அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தக்ஷிணாம் தெற்கு திஷம் பிரதேசத்திற்கு மகிஷ்யா பட்ட மகிஷியோடு சக கூட கத்வா போய் சேர்ந்து பரமம் மிகவும் கோரம் கடுமையாய் தத்தாப்ப தவம் புரிந்தார். ஹே ராகவா, அந்த பெரும் தபஸ்வியான விஸ்வாமித்திரர் மகாத்மாவோடு துவேஷம் கொண்டவராய் அதனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை நினைத்து மனம் நொந்தவராய் அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தெற்கு பிரதேசத்திற்கு பட்ட மகிஷியோடு கூட போய் சேர்ந்து மிகவும் கடுமையாய் தம் புரிந்தார். ஃபலமூலாஷனோதாந்த ஷகார பரமம் தபः அத்தாஸ்ய ஜக்ஞிரே புத்ராः சத்யதர்ம பராயணாः ஹவிஷ்யந்தோ மதுஷ்யந்தோ திருடநேத்ரோ மகாரதः. ஃபலமூலாசனக பழங்களையும் கிழங்குகளையும் ஆகாரமாய்க் கொண்டவராய் தாந்தக மனத்தை அடக்கினவராய் பரம மகத்தான தபக தவத்தை சக்கார செய்தார். அத அதனிடையில் அஸ்ய இவருக்கு ஹவிஷ்யந்தக ஹவிஷ்யந்தன் மதுஷ்யந்தக மதுஷ்யந்தன் திருடநேத்திரன் மகாரதக மகாரதன் என்ற சத்திய தர்ம பராயணாக சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலை கொண்டவர்களான புத்திராக பிள்ளைகள் ஜக்ஞிரே உண்டானார்கள். பழங்களையும் கிழங்குகளையும் ஆகாரமாய்க் கொண்டவராய் மனத்தை அடக்கினவராய் மகத்தான தவத்தை செய்தார். அதனிடையில் இவருக்கு ஹவிஷ்யந்தன் மதுஷ்யந்தன் திருடநேத்திரன் மகாரதன் என்ற சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலை கொண்டவர்களான பிள்ளைகள் உண்டானார்கள். பூர்ணே வருஷ சஹஸ்ரேதோ பிரம்மாலோக பிதாமஹ அப்ரவீ மதூரம் வாக்கியம் விஸ்வாமித்ரம் தபோதனம். வருஷ சகசிரே 1000 வருஷம் பூர்ணேதோ முடிந்தவுடனேயே லோக பிதாமகா உலகத்துக்கெல்லாம் பாட்டனாரான பிரம்மா தப்போதனம் தவத்தையே செல்வமாயுடைய விஸ்வாமித்திரரை பார்த்து மதுரம் இனிய வாக்கியம் வார்த்தையை இவ்வாறு அப்ரவீத் சொன்னார். 1000 வருஷம் முடிந்தவுடனேயே உலகத்துக்கெல்லாம் பாட்டனாரான பிரம்மா தவத்தையே செல்வமாயுடைய விஸ்வாமித்திரரை பார்த்து இனிய வார்த்தையை இவ்வாறு சொன்னார். ஜிதா ராஜர்ஷி லோகாஸ்தே தபசா குஷிகாத்மஜ அனேன தபசா த்வாம் ஹே ராஜர்ஷி ரிதி வித்மஹே. குஷிகாத்மஜ குஷிகரின் புதல்வா, தே உன் தபசா தவத்தால் ராஜர்ஷி லோகாக ராஜர்ஷிகளின் லோகங்கள் ஜீத்தாக வெல்லப்பட்டன. அனேன இந்த தபசக தவத்தால் துவாம் உன்னை ராஜர்ஷி இதிஹி என்றே வித்மஹே அறிகிறோம். குஷிகரின் புதல்வா, உன் தவத்தால் ராஜரிஷிகளின் லோகங்கள் வெல்லப்பட்டன. இந்த தவத்தால் உன்னை ராஜரிஷி என்றே அறிகிறோம். ஏவமுக்த்வா மகாதேஜ ஜகாம சஹ தைவதைः त्रिविष्टपं ब्रह्मलोकं देवानां परमेश्वरः महातेजः महातेजस्वी
பரமேஸ்வரः பிரம்மதேவர் ஏவம் இவ்விதம் உக்த்வா திருவாய் மலர்ந்து அருளிவிட்டு தெய்வத்தைஹி சக தேவர்களோடு கூட தேவானாம் தேவர்களுக்காக திரிவிஷ்டபம் ஸ்வர்லோகத்தின் வழியாய் பிரம்மலோகம் பிரம்மலோகத்திற்கு ஜகாம போய் சேர்ந்தார். மகா தேஜஸ்வியாகிய பிரம்மதேவர் இவ்விதம் திருவாய் மலர்ந்து அருளிவிட்டு தேவர்களோடு கூட தேவர்களுக்காக சுவர்லோகத்தின் வழியாய் பிரம்மலோகத்திற்கு போய் சேர்ந்தார். விஸ்வாமித்ரோபி தச்ருத்வா ஹ்ரியா கிஞ்சித் அவாங்முகः துக்கேன மகதாவிஷ்டः சமன்யோரிதமப்ரவீத். அவாங்முகः முன்பின் ஆலோசியாமல் எதையும் துணிகரமாய் செய்யும் விஸ்வாமித்திரः பி விஸ்வாமித்திரரும் தத் அதை ஸ்ருத்வா கேட்டு மகத்தா பெரும் ஹ்ரியா வெட்கத்தாலும் துக்கேன மனவேதனையாலும் ஆவிஷ்டகா பீடிக்கப்பட்டவராய் கிஞ்சித் கொஞ்சம் சமன்யுகோ கோபம் கொண்டவராய் இதம் பின்வருமாறு அப்ரவீத் தானே பேசிக்கொண்டார். முன்பின் ஆலோசியாமல் எதையும் துணிகரமாய் செய்யும் விஸ்வாமித்திரரும் அதை கேட்டு பெரும் வெட்கத்தாலும் மனவேதனையாலும் பீடிக்கப்பட்டவராய் கொஞ்சம் கோபம் கொண்டவராய் பின்வருமாறு தானே பேசிக்கொண்டார். தபಶ್ಚ சுமஹத்தப்தம் ரஜர்ஷீரிதி மாம் விதுஹு தேவாசர்ஷி கணா சர்வே நாஸ்தி மன்யே தபः பலம். தபஹா தவமானது சுமகத் மிக கொடுமையாய் தப்தம் செய்யப்பட்டது. சர்ஷிகணாகா ரிஷிகணங்களை உள்ளிட்ட தேவாகா தேவர்கள் சர்வே எல்லோரும் மாம் என்னை ராஜர்ஷிஹி ச ராஜரிஷியாய்த்தான் விதுஹோ ஏற்றுக்கொண்டார்கள். தபஹா பலம் தவத்தால் உத்தேசித்திருந்த பலனானது தவத்தால் உத்தேசிருந்த பயனானது நாஸ்தி கிடைக்கவில்லை இதி என்று மன்யே நான் கண்டுகொண்டேன். தவமானது மிக கொடுமையாய் செய்யப்பட்டது. ரிஷிகணங்களை உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் என்னை ராஜ ரிஷியாய்தான் ஏற்றுக்கொண்டார்கள். தவத்தால் உத்தேசித்திருந்த பயனானது கிடைக்கவில்லை என்று நான் கண்டுகொண்டேன். ஏவம் நிச்சித்ய மனசா பூய ஏவ மகாதபாः ரோஷேன மகதாவிஷ்ட ஸ்திரைலோக்கியம் யதயன்னிவ. தபಶ್ಚಕಾರ தர்மாத்மா காக்குஸ்த பரமாத்மவான். காக்குஸ்த மகதா பெரும் ரோஷேன ஆவேசத்துடன் ஆவிஷ்டகா இருந்த மகாதபா மகாதபஸ்வி ஏவம் மேற்கண்டவண்ணம் மனசா தீர்காலோசனை செய்து நிச்சித்திய ஒரு முடிவு செய்து கொண்டு தர்மாத்மா தர்மத்திலேயே உள்ளத்தை ஊன்றினவராய் இவ முற்றிலும் பரமாத்மவான் பரமசாந்த மனத்தராகி திரைலோக்கிய மூவுலகையும் வியத்தையன் நடுங்க செய்பவராகி பூயக ஏவ மறுபடியும் தப்பக தவத்தை சக்கார புரியலானார். காக்குஸ்த பெரும் ஆவேசத்துடன் இருந்த மகா தபஸ்வி மேற்கண்ட வண்ணம் தீர்காலோசனை செய்து ஒரு முடிவு செய்து கொண்டு தர்மத்திலேயே உள்ளத்தை ஊன்றினவராய் முற்றிலும் பரமசாந்த மனத்தராகி மூ உலகையும் நடுங்க செய்பவராகி மறுபடியும் தவத்தை புரியலானார். ஏதஸ்மின் ஏவ காலே தோ சத்யவாதி ஜிதேந்திரியः திரிசங்கோரிதி விக்யாத்த இக்ஷ்வாக்கு குலநந்தனः. தோ இது இப்படி இருக்க ஏத்தஸ்மின் ஏவ இதே காலே காலத்தில் இக்ஷ்வாக்கு குலநந்தனः இக்ஷ்வாக்கு குல பிள்ளை எனவும் சத்தியவாதி எக்காலத்திலும் மெய்யையே உரைப்பவர் எனவும் ஜிதேந்திரிய ஐம்புலன்களையும் அடக்கினவர் எனவும் விக்யாத்தக திரிலோக்க பிரசித்தி பெற்றவராய் திரிசங்கோ இதி என்று ஒருவர் இருந்தார். இது இப்படி இருக்க இதே காலத்தில் இக்ஷ்வாக்கு குல பிள்ளை எனவும் எக்காலத்திலும் மெய்யையே உரைப்பவர் எனவும் ஐம்புலங்களையும் அடக்கினவர் எனவும் திரிலோக்க பிரசித்தி பெற்றவராய் திரிசங்கு என்று ஒருவர் இருந்தார். தஸ்ய புத்தி சமுத்பன்னா யஜேயம் இதி ராகவ கச்சேயம் ச ஷரீரேண தேவானாம் பரமாம் கதிம். ராகவா தேவானாம் தேவர்களுடைய பரமாம் உத்கிருஷ்ட கதியை ச ஷரீரேன இவ் உடம்போடனேயே கச்சேயம் நான் அடைய வேண்டும். யஜேயம் யஜ்யம் ஒன்றை செய்ய கடவேன். இதி என்று புத்திஹி ஓர் எண்ணம் தஸ்ய அவருக்கு சமுத்பன்னா உண்டாயிற்று.
ராகவா, தேவர்களுடைய உத்கிருஷ்ட கதியை இவ்வுடம்புடனேயே நான் அடைய வேண்டும், யஜ்ஞம் ஒன்றை செய்ய கடவேன் என்று ஓர் எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. ச வசிஷ்டம் சமாஹூய கதயாமாச சிந்திதம் அசக்கியம் இதி சாப்யுக்தோ வசிஷ்டேன மகாத்மனா. சக அவர் வசிஷ்டரை சமாஹூய அழைப்பித்து சிந்தித்தம் மனோரதத்தை கதையாமாச விண்ணப்பம் செய்தார். மகாத்மாவான வசிஷ்டேன அப்பீச்ச வசிஷ்டராலேயும் அசக்கிய முடியாது இதி என்று உக்தக மறுமொழி அளிக்கப்பட்டார். அவர் வசிஷ்டரை அழைப்பித்து மனோரதத்தை விண்ணப்பம் செய்தார். மகாத்மாவான வசிஷ்டராலேயும் முடியாது என்று மறுமொழி அளிக்கப்பட்டார். பிரத்யாக்யாத்தோ வசிஷ்டேன ச யயோ தக்ஷிணாம் திசம் ததஸ்தத்கர்ம சித்யர்த்தம் புத்ராம்ஸ்தஸ்ய கதோ நிருபः வாசிஷ்டதீர்கதபசஸ்தபோ யத்ர ஹி தேபிரே. தீர்கதபசः நெடுங்காலம் தபம் செய்து கொண்டிருக்கும் வாசிஷ்டாக வசிஷ்ட புதல்வர்கள் தக்ஷிணாம் திசம் தென்னாட்டில் தபக தவத்தை தேப்பிரே புரிந்து கொண்டிருந்தார்கள். வசிஷ்டேன வசிஷ்டரால் பிரத்யாக்கியாத்தக கூடாதென்று தடுக்கப்பட்டவராகிய சக அந்த நிருபக மன்னர் தத்தக அப்படி இருக்கையிலும் தற்கர்ம சித்தியர்த்தம் அந்த காரியத்தை தலை கெட்டுவதில் கதக பிரயத்னமுடையவராய் தஸ்ய அவருடைய புத்திரான் புத்திரர்களிடம் எத்ரஹி எவ்விடத்தில் இருந்தார்களோ அவ்விடத்திற்கே யயோ போய் சேர்ந்தார். நெடுங்காலம் தபம் செய்து கொண்டிருக்கும் வசிஷ்ட புதல்வர்கள் தென்னாட்டில் தவத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். வசிஷ்டரால் கூடாதென்று தடுக்கப்பட்டவராகிய அந்த மன்னர் அப்படி இருக்கையிலும் அந்த காரியத்தை தலை கெட்டுவதில் பிரயத்னமுடையவராய் அவருடைய புத்திரர்களிடம் எவ்விடத்தில் இருந்தார்களோ அவ்விடத்திற்கே போய் சேர்ந்தார். திரிசங்கு சுமஹாதேஜாஹ சதம் பரமபாஸ்வரம் வாசிஷ்டான் சந்ததர்ஷாத தப்யமானான் யசஸ்வினः. சுமஹாதேஜாஹ பிரசித்தி பெற்ற மகா தேஜஸ்வியாகிய திரிசங்கு அத்த அப்போது தப்பியமானான் தவம் செய்து கொண்டிருப்பவர்களும் வாசிஷ்டான் வசிஷ்டரின் புதல்வர்களென யசஸ்வினக கீர்த்தி பெற்றவர்களுமான பரமபாஸ்வரம் அதி ஜோதிர்மயமாய் விளங்கும் 100 பேர்களை சந்ததர்ஷ கண்டார். பிரசித்தி பெற்ற மகா தேஜஸ்வியாகிய திரிசங்கு அப்போது தவம் செய்து கொண்டிருப்பவர்களும் வசிஷ்டரின் புதல்வர்களென கீர்த்தி பெற்றவர்களுமான அதி ஜோதிர்மயமாய் விளங்கும் 100 பேர்களை கண்டார். சோபிகம்ய மகாத்மானः சர்வாணேவ குரோசுத்தன் அபிவாத்யானோ பூர்வேண ஹ்ரியா கிஞ்சேதவாங்முகः அப்ரவீத் சுமஹாதேஜாஹ சர்வாணீன கிருதாஞ்சலிः. சுமஹாதேஜாஹ நலம் மிகுந்த தேஜஸையுடைய சக அவர் மகாத்மானக மகாத்மாக்களான ஆர்ஷம் குரோஹோ ஆச்சாரியரின் சுத்தான் புதல்வர்கள் சர்வான் ஏவ எல்லாரையுமே அபிகம்ய கிட்டி ஆணுபூர்வேன வரிசைப்படி அபிவாத்திய நமஸ்கரித்து கிருத்தாஞ்சலிகி அஞ்சலி ஹஸ்தராகி கிரியா லஜ்ஜையால் கிஞ்சித் கொஞ்சம் அவாங்முகா தலை குனிந்தவராய் சர்வான் ஏவ எல்லோரையும் பார்த்து அப்ரவீத் இவ்வாறு விண்ணப்பம் செய்தார். நலம் மிகுந்த தேஜஸை உடைய அவர் மகாத்மாக்களான ஆர்ஷம் ஆச்சாரியரின் புதல்வர்கள் எல்லாரையுமே கிட்டி வரிசைப்படி நமஸ்கரித்து அஞ்சலி ஹஸ்தராகி லஜ்ஜையால் கொஞ்சம் தலை குனிந்தவராய் எல்லோரையும் பார்த்து இவ்வாறு விண்ணப்பம் செய்தார். சரணம் வ பிரபத்யேஹம் சரண்யாஞ்சரணாகதः பிரத்யாக்யாத்தோஸ்மி பத்ரம் வோ வசிஷ்டேன மகாத்மனா. நான் மகாத்மாவான வசிஷ்டேன வசிஷ்டரால் பிரத்யாக்யாத்தः அஸ்மி திரஸ்கரிக்கப்பட்டேன். சரணாகதः நான் சரணார்த்தி. சரண்யான் பணிந்தவர்களை துணைப்போரான வஹ உங்களே சரணம் தஞ்சமாய் பிரபத்தியை அடைகிறேன். வஹ பத்ரம் உங்களது திருவுள்ளம் ஏற்பட வேண்டும். நான் மகாத்மாவான வசிஷ்டரால் திரஸ்கரிக்கப்பட்டேன். நான் சரணார்த்தி. பணிந்தவர்களை துணைப்போரான உங்களை தஞ்சமாய் அடைகிறேன். உங்களது திருவுள்ளம் ஏற்பட வேண்டும்.
ಎಷ್ಟು ಕಾಮೋ ಮಹಾಯಜ್ಞಂ ತದನುಜ್ಞಾತೋಮರ್ಹತ குருப்புத்திரானகம் சர்வான் நமஸ்கிருத்திய பிரசாதையே. அகம் நான் குருபுத்திரான் ஆச்சாரியரது புதல்வர்கள் சர்வான் எல்லோரையும் நமஸ்கிருத்திய வணங்கி பிரசாதையை பிரார்த்திக்கிறேன். மகாயஜ்யம் ஓர் மகாயஜ்யத்தை எஷ்டு காமகா செய்ய மனோரதம் உடையவனாயிருக்கிறேன். தத் அதை அனுஜாத்தும் அனுகிரகிக்க அருகத்த நீங்கள் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். நான் ஆச்சாரியரது புதல்வர்கள் எல்லோரையும் வணங்கி பிரார்த்திக்கிறேன். ஓர் மகா யஜ்ஞத்தை செய்ய மனோரதம் உடையவனாயிருக்கிறேன். அதை அனுகிரகிக்க நீங்கள் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். ஷீரசா பிரணதோ யாச்சே பிராஹ்மணான் தபசி ஸ்திதான் தே மாம் பவந்த சித்யர்த்தம் யஜயந்து சமாஹிதாः சரீரோ யதாஹம் ஹி தேவலோகமாவாப்னுயாம். தபசே தவத்தில் ஸ்திதான் ஆசக்தி கொண்ட பிராமணர்களாகிய உங்களை ஷிரசா முடித்தாழ்த்தி பிரணத்தக நமஸ்கரித்து யாச்சே யாச்சிக்கிறேன். தே அப்படியாகிய பவந்தக தேவரீர்கள் அகம் நான் சரீரஹா ஹி இந்த உடம்போடு கூடவே தேவலோகம் ஸ்வர்கலோகத்தை யதா அவாப்னுயாம் எவ்விதம் அடைவேனோ அவ்விதமாகிய சித்தியர்த்தம் மனோரத சித்தி பெறும் விஷயத்தில் சமாஹிதாக ஸ்ரத்தை உடையவர்களாய் மாம் எனக்கு யாஜயந்து யாகம் செய்விக்க திருவுள்ளம் கொள்வீர்களாக. தவத்தில் ஆசக்தி கொண்ட பிராமணர்களாகிய உங்களை முடித்தாழ்த்தி நமஸ்கரித்து யாசிக்கிறேன். அப்படியாகிய தேவரீர்கள் நான் இந்த உடம்போடு கூடவே சொர்க்கலோகத்தை எவ்விதம் அடைவேனோ அவ்விதமாகிய மனோரத சித்தி பெறும் விஷயத்தில் சிரத்தை உடையவர்களாய் எனக்கு யாகம் செய்விக்க திருவுள்ளம் கொள்வீர்களாக. பிரத்யாக்யாத்தோ வசிஷ்டேன கதிமன்யாம் தபோதனாः குருபுத்ரான் ருத்தே சர்வானாஹம் பஷ்யாமி காஞ்சன. தபோதனாக தவத்தையே செல்வமாயுடையவர்களே, வசிஷ்டேன வசிஷ்டரால் பிரத்யாக்கியாத்தக அனுமதிக்கப்படாதவனான அகம் நான் சர்வான் எல்லாருமான குருபுத்திரான் ஆச்சாரியரின் புதல்வர்களே, ருத்தே அன்றே அந்யாம் வேறு காஞ்சன எவ்விதமான கதியையும் ந பஷ்யாமி அறியலேன். தவத்தையே செல்வமாயுடையவர்களே, வசிஷ்டரால் அனுமதிக்கப்படாதவனான நான் எல்லாருமான ஆச்சாரியரின் புதல்வர்களே அன்றி வேறு எவ்விதமான கதியையும் அறியலேன். இக்ஷ்வாகூணாம் ஹி சர்வேஷாம் புரோதா பரமாகதி புரோதசஸ்து வித்வாம்சஸ்தாரயந்தி சதா நிருபான். வித்வாம்சக கற்றுணர்ந்த புரோதசக புரோஹிதர்கள் சதா எக்காலத்திலும் நிருப்பான் அரசர்களுக்கு தாரயந்தி வேண்டியவைகளை செய்விக்கின்றார்கள். ஹி என்கிறபடியால் இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்கு குலத்தினர் சர்வேஷாம் எல்லோருக்கும் புரோதாஹாத்து புரோஹிதரே பரமா ஒப்புயர்வில்லாத கதிஹி துணை. கற்றுணர்ந்த புரோஹிதர்கள் எக்காலத்திலும் அரசர்களுக்கு வேண்டியவைகளை செய்விக்கின்றார்கள் என்கிறபடியால் இக்ஷ்வாக்கு குலத்தினர் எல்லாருக்கும் புரோஹிதரே ஒப்புயர்வில்லாத துணை. தஸ்மாதனந்தரம் சர்வே பவந்தோ தெய்வதம் மம. தஸ்மாத் அனந்தரம் அவருக்கு அடுத்தபடியாய் பவந்தக தேவரீர்கள் சர்வே எல்லோரும் மம எனக்கு தெய்வத்தம் தெய்வம். அவருக்கு அடுத்தபடியாய் தேவரீர்கள் எல்லோரும் எனக்கு தெய்வம். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே 57 சர்கः.